அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஆட்சி காலத்துல திமுக அரசு என்ன சொல்லிருக்காங்க, தேர்தல் வாக்குறுதியில இவங்களை பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கு. அந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்றது அவங்களோட கேள்வியா இருக்கு. எங்களை அரசு பணியாளர்களா மாத்துங்க அப்படின்ற ஒற்றை கோரிக்கை தான் அவங்களுக்கு இப்ப இருக்கு. இல்ல, தூய்மை பணியாளர்கள் ஃபர்ஸ்ட் வேலையில ஜாயின் பண்ணுமாறு அவங்கள தெரிவித்திருக்கிறோம். வேலையில அவங்க சேர்ந்த பிறகு அதற்கான முடிவுகள் அரசு சார்பா எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம இது குறித்து சில பேர் தவறான கருத்துக்களை வெளியே நிறைய பதிவிடுறாங்க. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். எல்லோரோட நலனை கருத்தில் கொண்டு நடத்தி வருகிறார்கள். இதற்கு முன்னாடி குறிப்பிட்டது போல தூய்மை பணியாளர்கள் என்ற தனியாக ஒரு நல வாரியத்தை அமைத்து அவர்களுடன் அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் தூய்மை பணியாளர்களின் பணி குறிப்பிடத்தக்கதாக இருக்குது என்று தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக தூய்மை பணியாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக ரிப்பன் மாளிகையில் பரிசளித்தார்கள். அது மட்டும் இல்லாத தூய்மை பணியாளர்களுடன் அவங்களோட இணைந்து மதிய உணவை அருந்தினார்கள். அது மட்டும் இல்லாத கடந்த மழை காலங்களில் தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக அவர்கள் பணியில இருக்கக்கூடிய பணி களத்திற்கே அவர்களுக்கு உணவு அருந்துருங்கண்ணா, டீ சாப்பிட்டீங்களான்ட்டு நின்று டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இது போன்ற முதலமைச்சர் எந்த ஒரு முதலமைச்சரும் நேரடியாக தூய்மை பணியாளரிடம் கலந்துரை கூட ஆடுறதில்லை. இப்பொழுது அரசியல்ல எலெக்ஷன் வருதுன்றதுக்காக எத்தனையோ பேர் குரல் கொடுக்கலாம். ஆனா எலெக்ஷன் இல்ல அப்படின்றத தாண்டி என்னாலும் மக்களோட நிக்கக்கூடியவர் தான் நம்முடைய கழக தலைவர். என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க தூய்மை பணியாளர்களுக்கு துரோகம் இழைச்சிட்டீங்க. நான் இப்பதான் குறிப்பிட்டேன், யாரும் சாபம் விட்டு போயிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சாபம் விடுறதுன்னு தாண்டி அவர் இப்ப எலெக்ஷனுக்காக வெளியில பேசுறது. கடந்த அதிமுக ஆட்சியில 10 மண்டலங்களை பிரைவேடைஸ் பண்ணாங்க. அப்ப எங்க போச்சு? அப்ப ஏன் குரல் கொடுக்கல? அப்ப ஏன் இந்த அநீதியை தடுக்கல? 10 மண்டலங்கள் பண்றதுக்கோ 2 மண்டலங்களுக்கு பண்றதோ ஒன்னா? அப்ப குரல் கொடுத்திருக்கலாமே. அப்ப குரல் கொடுக்காம இப்ப குரல் கொடுக்குது அரசியல் பண்றாங்களா? முடிவு சொல்லுங்க மேடம். ஏன்னா அவங்க 5 நாள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேயர் தான் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. நீங்க பணியை நிரந்தரம் பண்றேன்னு சொன்னதுனால இப்ப அவங்க தூய்மை பணியாளர்கள் இஎம் உட்கார்ந்தது எல்லா வீடியோ எடுத்து எல்லாமே எங்களுக்கும் தெரியும். நாங்க கேட்க ஒரே ஒரு பதில், தொடர்ந்து அது ரிப்பன் மாளிகை முன்னாடி தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இது அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் தான். அவங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்ன சொன்னாங்கன்னா, இதே மேயர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க மேயரே இப்ப வந்ததுக்கு அப்புறம் தனியாருக்கு தார வட்டாங்கன்றாங்க. ஏன்னா தனியார் அவங்க வைக்கிற ஒரே கோரினா இது வரைட்டு ரேட் சம்பள பிரச்சனை தான். அது ஒண்ணு பணி நிரந்தரம் நீங்க பண்ணலான்னு உங்களை தான் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களும் தூய்மை பணியாளர்கள் விடும் அவங்க அங்க இருந்தாலும் தொடர்ந்து அவர்களிடம் மாநகராட்சி சார்பாக கலந்துரையாடிட்டு இருக்கோம். நேரடியா அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். அவங்களும் நாங்க பணியில சேருறோம் அப்படின்றத தான் தெரிவித்திருக்கிறாங்க. கண்டிப்பா அவர்கள் பணியில சேருவாங்கன்றது தெரிவித்துக்கிறாங்க.